ஹாய் எல்லாருக்கும் வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட சிஸ்டருக்கு வந்து 5th மந்த் அந்த பூ முடித்தல் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த வீடியோ தான் இது. இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வீட்டிலேயே வச்சுருந்தாங்க. உங்கள் ஹஸ்பண்டோட சிஸ்டர் தான் வந்து அவங்களுக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மார்னிங்கே வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் அவங்க சிஸ்டர் வர ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. இது யார்? இது உன்னோட பேங்களா? இது இவ்வளோ குட்டியாக இருக்கு. நல்லா இருக்குல்ல? சும்மா சொன்னேன். அதானே பார்த்தேன். ஷாக் ஆயிட்டேன் நானு. ஹாய் ஹாய். அழகா கலர் வந்திருக்கு. சாக்ஷி சாக்ஷி பின்னாடி ஹேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக அந்த ஜவுரி முடியெலாம் வச்சுட்டு அந்த மேலே ஜடை வைக்கிற மாதிரி பிளானு. ஸோ இது வச்சாதான் வந்து அந்த ஜடை வந்து வைக்க முடியும் லாங் ஹேருக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த ப்ரிப்ரேஷன்லாம் வேறு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹஸ்பண்டோட சிஸ்டரோட பாப்பா. இது நேம் வந்து சாக்ஷி. அவங்க சிஸ்டர் தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து இப்போது பண்ண போகிறாங்க. பார்த்தீங்களா போன வீடியோ? அலன்ஸ் அவங்க பொண்ணு தான் ஹைலைட்டு. இப்போ ஹாஸ்னி ஜூஸ் குடிக்குது, பின்னாடி சாக்ஷி வருது. ஹாய் சொல்லு, ஸ்மைல் பண்ணு, அப்போதான் எல்லாரும் உனக்கு சாக்லேட் தருவாங்க. ஸ்லோ கம் ஸ்லோலி, கம் ஸ்லோ, கம் ஸ்லோ. இவங்க வந்து என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஜடெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. மேலே ஒரு ரவுண்டாக ஒன்று வைப்பாங்கள்ல அந்த டிசைனுக்காக. ஸோ அந்த டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் மாதிரி இருக்கும், அது உள்ளே வந்து நுழையில. ஸோ வந்து அதை அழுத்தி நல்லா வந்து ஸ்லைட் பின்லாம் குத்தி வச்சிட்ருக்காங்க அட்ஜஸ்ட் பண்ணி. ஸோ தட் அந்த ஜடையும் வந்து ஹேர்லேருந்து கழண்டு விழாதில் கொஞ்சம் நல்லா ஸ்டேபிளாக இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல்லாம் வந்து நல்லா பண்ணுவாங்க. ஸோ வந்து இவங்களே ஃபிக்ஸ் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அண்ட் இவங்க தான் பார்த்தீங்கன்னா ராஜேஷோட கசின் பிரதர். ஹாஸ்னியோட அப்பா வந்து இவங்க தான். ஸோ மேலே வந்து கொஞ்சம் பேர் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க, கீழே வர கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேருந்து கீழே வந்து சும்மா வந்து பார்த்துட்டு இருந்தேன் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ஜூஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் திரும்ப மேலே போயிட்டு எல்லாருக்கும் வந்து ஜூஸ் ஊற்றிட்டு இருந்தோம். கீழே தான் வந்து ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால ஸோ மேலேருந்து கீழே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த முகத்தில் சந்தனம் வச்சதுக்கப்புறமா கையில் கொடுப்பாங்கல்ல அந்த பிளேட்ஸ்லாம் வர ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் வந்து லன்ச்சுக்கு ஃபுல்லாக சாப்பாடெலாம் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. 5 ஐட்டம்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன்.
அவ்வளோதான் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா வந்து சாப்பாடெலாம் மேலே கொடுத்து விட்டாங்க. மேலேயே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டோம். என்னோடய பிளாட்டர் பார்த்தாலே தெரியும், எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். புதினா ரைஸ், அப்புறம் வெஜிடபிள் ரைஸ், லெமன் ரைஸ் எல்லாமே அப்படியே எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டேன் பெட்லேயே. ஃபங்க்ஷன் வந்து நல்லா சூப்பராக போச்சு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி விலாக் பார்க்க வந்து மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.